மரவள்ளிக்கிழங்கு வடை தான் செய்ய போகிறோம். இது ரோஸ் மரவள்ளி, இதில் தான் வடை செஞ்சால் சூப்பராக இருக்கும். இதை எடுத்து நல்லா மண் போக கழுவிட்டு தோலை உரித்து எடுத்துட்டு இது மாதிரி சீவலில் வச்சு நல்லா நைஸாக சீவி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கையில் பிடிக்கிற சைஸுக்கு இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கலாம். பூவாக திருவி எல்லாத்தையும். வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். பச்சை மிளகா 2, கடலைப்பருப்பு ஒரு 1½ கப்பு, 1 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம். சோம்பு 1 ஸ்பூன். இதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு இஞ்சி 1 துண்டு சேர்த்து கடலைப்பருப்பும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொரப்பாக சீவி வச்ச மரவள்ளிக்கிழங்கையும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு அரைச்சது கூட இந்த மரவள்ளிக்கிழங்கு அரைச்சதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 1 கொத்து, பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் 2, பச்சை மிளகா 2, எல்லாத்தையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். காஞ்ச மிளகாயும் 1 போட்டுக்கலாம் கிள்ளி. ஸ்டவ்வில் வாணலில் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா காயட்டோன்னு வடையை தட்டி போட்டுக்க வேண்டியது தான். ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். இந்த வடை மொறுமொறுப்பாக நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். மரவள்ளிக்கிழங்கு வடை நல்லா வெந்து வந்ததும் மொறுமொறுப்பாக இருந்ததும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க வேண்டியது தான். சூப்பராக இருக்கும் இந்த வடை.